Hello students, welcome to Hiba Max Study Time. 8th Standard CBSE Max பார்த்துட்டு இருக்கோம். Data Handling Exercise 4.1 third question solve பண்ண போறோம். Draw a pie chart showing the following information. The table shows the colors preferred by a group of people. இப்போ the first time நம்மளோட சேனல் நீங்க வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. 8th Standard CBSE Maxோட சொல்யூஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தமிழ் எக்ஸ்பிளனேஷனில் கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் தெரியலன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ கொஷின் பாருங்கள், பை சார்ட் நம்ம வரையணும். டேபிளில் வந்து அவங்களே இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ப்ளூ கலர் வந்து 18 பீப்புளுக்கு பிடிக்கும், க்ரீன் வந்து 9, ரெட் வந்து 6, எல்லோ வந்து 3. ஸோ டோட்டல் எவ்வளோன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. டோட்டல் வந்து 36 பீப்புள்ஸ். சரிங்களா? இப்போ பை சார்ட் வரையணும்னா நமக்கு முக்கியமாக என்ன வேணும்? சென்ட்ரல் ஆங்கிள். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் தான் பை சார்ட் வரைவோம். ஃபஸ்ட்டு கலர் என்னது? ப்ளூ. நம்பர் ஆஃப் பீப்புள், ப்ளூ எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தது? 18. இப்போ சென்ட்ரல் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்பர் ஆஃப் பீப்புள் லைக் த ப்ளூ கலர் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் இன்டூ 360 டிகிரி. ஏன் 360 டிகிரி எடுக்கிறேன்? பிகாஸ் இட்ஸ் அ பை சார்ட் இல்லையா? பை சார்ட்னா சர்க்கிள். ஒரு சர்க்கிளோட கம்ப்ளீட் ஆங்கிள் என்ன? 360 டிகிரி. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபார்முலா எழுதணுன்னா அவசியம் இல்லை, இது மட்டும் எழுதினா போதும். இன்கேஸ் ஸ்கூலில் வந்து ஃபார்முலா எழுத சொன்னாங்கன்னா, நம்பர் ஆஃப் பீப்புள் லைக் தி ப்ளூ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? கால்குலேஷன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். 18 by 16 is equal to 360. 36 10 times 360 சேம் பாருங்க, 0 தான் இருக்கு. ஸோ 36 into 10 360. அப்போ ரிமைனிங் நமக்கு 18 into 10 மட்டும்தான் இருக்குமா? 18 into 10ஓட வேல்யூ என்ன? 180 டிகிரி. ஃபஸ்ட்டு கால்குலேஷன் ஈஸியாக சால்வ் பண்ணுறோம். செகண்ட் பாருங்கள், அடுத்தது வந்து க்ரீன் கலர். 9 பீப்புளுக்கு வந்து க்ரீன் கலர் பிடிக்குது. ஸோ இதோட சென்ட்ரல் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது நெக்ஸ்ட் ஒன். ஓகேங்களா? 9 by 36. க்ரீன் கலர் எவ்வளோ பேருக்கு பிடிக்குது? டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் இன்டூ 360 டிகிரி. 36 1 time, 36 10 time, which is equal to 90 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட் கலர் வந்து ரெட். இதோட வேல்யூனா 6 பீப்புள் இல்லையா? இப்போ சென்ட்ரல் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிப்போம்? 6 by 36 into 360 டிகிரி இல்லையா? 36 1 time, 36 10 time. ஸோ 6 into 10 டிகிரி 60 டிகிரி. அடுத்தது எல்லோ. எல்லோ வந்து 3 பேருக்கு தான் பிடிச்சது. ஸோ 3 by 36 into 360 டிகிரி. 36 1 time 10 time. ஸோ 3 into 10 30 டிகிரி. இப்போது நம்ம கண்டுபிடிச்ச ஆங்கிளில் ஆட் பண்ணுங்கள். 180 90 60 30 இல்லையா? 18 6 பேலன்ஸ் 2 360 டிகிரி. கரெக்டாக வந்துருச்சா? டோட்டல் 360 வந்துருச்சுன்னா சென்ட்ரல் ஆங்கிள் வந்து கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ 360 வந்தால் தான் பை சார்ட் வரைய முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பை சார்ட் வரைகிறதுக்கு ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. சென்ட்ரலாக ஒரு ஆங்கிள் அண்ட் ஃபஸ்ட்டு டிகிரியே 180 டிகிரி. அப்போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டாலே போதும். கிளியரா? ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம வரைஞ்சாலே அது 180 டிகிரி. அடுத்த ஆங்கிள் என்னது? 90 டிகிரி. ஸோ கரெக்டாக லைன் மேலே பேஸ் லைன் வச்சுட்டிங்கன்னா 90 டிகிரி வந்து இங்கே வரும் இல்லையா? இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ட்ரா பண்ணும்போது 90 டிகிரி. இது வந்து 180 டிகிரி 90 டிகிரி. இப்போ அடுத்து 90 டிகிரி பேஸ் வச்சுட்டு 60 டிகிரி கண்டுபிடிக்கணுமா? 60 டிகிரி இங்கே இருக்கு. ஸோ இது வந்து 60 டிகிரி. ஃபைனலாக நமக்கு 30 டிகிரி கிடைச்சது. ஸோ பை சார்ட் வரைஞ்சிட்டு அதோட வேல்யூஸ் எடுத்து எழுதிங்க. ப்ளூ கலர் எங்கே, ரெட் கலர் எங்கே, க்ரீன் எங்கே, எல்லோ எங்கே, நம்ம எடுத்து எழுதிட்டாலே போதும் இல்லையா? சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? கால்குலேஷன் பார்ட் மட்டும் மறக்காமல் பண்ணிவிடுங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாம். Fourth question. The adjoining pie chart gives the marks scored in an examination by a student in Hindi, English, Mathematics, Social Science and Science. If the total marks obtained by the students were 540,
ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின் கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு ஒரு பை சார்ட்டே அவங்க கொடுத்துட்டாங்க. பை சார்ட் கொடுத்துட்டு ஹிந்தி, இங்கிலீஷ், மேக்ஸ், சோஷியல் சயின்ஸ் அண்டு சோஷியல் சயின்ஸ் சயின்ஸோட மார்க் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. டோட்டல் மார்க் வந்து 514 அவங்களே கொடுத்துட்டு, ஸோ பை சார்ட்டில் பாருங்கள் சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ், மேக்ஸ், இங்கிலீஷ், ஹிந்தி கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், இன் விச் சப்ஜெக்ட் டிட் த ஸ்டூடெண்ட் ஸ்கோர் 105 மார்க்? ஸோ வெறும் 105 மார்க் மட்டும் கொடுத்துட்டு எந்த சப்ஜெக்ட்டுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் இது கொடுத்துட்டாங்க 540. இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாலே போதுமா? அடுத்தது, ஹவு மெனி மோர் மார்க்ஸ் வேர் அப்டைன் பை த ஸ்டூடெண்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ் தேன் ஹிந்தி? அப்போ ஹிந்தியில் எவ்வளோ மார்க் எடுத்தாங்க, மேத்தமெட்டிக்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியணும். இது தெரிஞ்ச உடனே நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி யார் ஜாஸ்தியாக மார்க் எடுத்திருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாம். அடுத்த தேர்ட் கொஷின், எக்ஸாமைன் whether the sum of marks obtained in social science and mathematics is more than that in science and Hindi. ஸோ கொஷின் பாருங்கள், ஃபஸ்ட்டு சோஷியல் சயின்ஸும் மேக்ஸையும் ஆட் பண்ணும், சயின்ஸையும் ஹிந்தியும் ஆட் பண்ணும். இதில் எந்த காம்பினேஷன் வந்து அதிக மார்க் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? கொஷின்ஸை கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கும். பட் நீங்கள் கொஷின் 2 வாட்டி படிச்சிங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு கொஷின், கிவன் மார்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 105. டோட்டல் மார்க் எவ்வளோ? 540. பை சார்ட் வரையணும். ஸோ நம்ம டிகிரி எப்படி எடுத்து போனால் 360 டிகிரி. கிளியரா? ஸோ ஃபார்முலா நான் சைடில் எழுதுகிறேன். நம்பர் ஆஃப் மார்க் அப்டைன்ட் divided by total mark into 360 degree ஏன்னா பை சார்ட்னால. சரிங்களா? ஸோ அதான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். நம்பர் ஆஃப் மார்க் டிவைடட் பை டோட்டல் மார்க் இன்ட்டு 360. 0 0 கேன்சல் பண்ணிடலாமா? இப்போது இது வந்து 9 4s are 9 6 are 2 2s are 2 3s are 3 3s are 9, balance 1, 3 5s are 15. So 35 and 2 balance இருக்கு. That is equal to 70 degree. 70 degree எந்த சப்ஜெக்ட்டுக்கு இருக்குன்னு பார்க்கணும். இப்போ 70 டிகிரி ஹிந்தியில் இருக்குது. ஸோ ஹிந்தியோட மார்க் தான் அது இல்லையா? ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி எழுதுறது? therefore the students scored 105 marks in Hindi subject அப்படின்னு எழுதிடலாம். How many more marks were obtained by students in maths and Hindi? இப்போ ஹிந்திக்கு 105 ஆல்ரெடி கொஷின்லேயே கொடுத்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மேத்தமெட்டிக்ஸ்க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்னு தெரியணுமா? ஸோ மேத்தமெட்டிக்ஸோட ஆங்கிள் என்ன? 90 டிகிரி. இதை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். செகண்ட் சப் டிவிஷன் எழுதலாம். சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் மேக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 90 டிகிரி. இப்போ 90 டிகிரி இருக்குது. நம்ம நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். 90 டிகிரி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் டிகிரி எவ்வளோ? 360 இன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? 540. 0 0 கேன்சல். 9 4s are 9 6s are 3 2 2s are 2 3s are 245 times 90. So 45 into 3. 4 3s are 15, balance 1, 12 13. 135 மார்க் வந்து ஸ்டூடெண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க மேக்ஸில். அடுத்து ஹிந்தி. ஹிந்தியோட மார்க் எவ்வளோ? 105. இப்போ கம்பேர் பண்ணுங்கள். மேக்ஸோட மார்க்கு தான் ஹிந்தியை விட கிரேட்டராக இருக்குது இல்லையா? இப்போ இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 135 மைனஸ் 105 இல்லையா? எது கிரேட்டரோ அதுலேருந்து ஸ்மாலர் வேல்யூ மைனஸ் பண்ணலாம். இப்போ 0 3 30 மார்க்ஸ் வந்து மேக்ஸில் ஜாஸ்தியாக எடுத்திருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டில் எழுதலாம். ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். த ஸ்டூடெண்ட்ஸ் அப்டைன்ட் 30 மார்க்ஸ் மோர் இன் மேத்தமெட்டிக்ஸ் தேன் ஹிந்தின்னு எழுதிட்டா போதும். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லியிருந்தாங்க? தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். எக்ஸாமைன் whether the sum of mark obtained in social science and mathematics is more than
in science and Hindi. ஸோ ரெண்டு விஷயம் கம்பேர் பண்ணும். ஃபஸ்ட்டு சோஷியல் சயின்ஸும் மேக்ஸும், அப்புறம் சயின்ஸும் ஹிந்தியும். ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சென்ட்ரல் ஆங்கிள் வச்சு இதை சொன்னால் போதும் சரிங்களா? ஏன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு கேட்கல, எது ஜாஸ்தின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சென்ட்ரல் ஆங்கிள் கம்பேர் பண்ணால் போதும். சோஷியல் சயின்ஸ் ப்ளஸ் மேக்ஸ் 65 plus 90 degree. So 155 degree. அடுத்தது science plus Hindi 80 degree plus 70 degree which is 150 degree. இப்போ central angle compare பண்ணா social science plus maths is greater than science plus Hindi. கரெக்டா? இதுதான் ஜாஸ்தி. 155 degree is greater than 150 degree. Social science and maths தான் ஜாஸ்தி, more than இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் கொஷினில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதிடலாம். ஏன்னா அவங்க அதுதான் கேட்டிருக்காங்க. எக்ஸாமைன் வெதர், எக்ஸாமைன்னா நம்ம செக் பண்ணோம் சம் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு சோஷியல் சயின்ஸு மேக்ஸும் ஹிந்தியை விட ஜாஸ்தியாக இருக்கான்ட்டு. ஸோ அது வந்து ட்ரூன்னு நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம். therefore hence ப்ரூவ்டுன்னு எழுதிட்டாலும் சரி, இல்லைனா நீங்கள் கொஷினில் கொடுத்துருக்காத அப்படியே எழுதிடுங்க. therefore the sum of the marks obtained in social science and maths, நீங்கள் ஃபுல்லாக எழுதுங்க, நான் ஷார்ட்டாக எழுதுகிறேன், is more than in science and Hindi. Understand of the sum எல்லாருக்கும்? Next question, fifth one. The number of students in a hostel speaking different languages is given below. Display the data in a pie chart. லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க, ஹிந்தி, இங்கிலீஷ், மராத்தி, தமிழ், பெங்காலி அண்ட் டோட்டலும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து பை சார்ட்னா ட்ரா பண்ணும் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டேப்லோ காலமில் சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பை சார்ட்டை ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் என்ன எடுக்கிறேன்னா ஹிந்தி. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? 40. சென்ட்ரல் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிப்போம்? 40 divided by 72 into 360 degree. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். இது ரெண்டும் பாருங்களேன் 8 டேபிளில் வரும். 8 5s are 8 9 times. Again 9 டேபிளில் 36 4 times அந்த 0 எழுதிக்கலாம். அப்போ 5 into 40, 5 4s are 20, இந்த 0 எடுத்துக்கலாம். ஸோ சென்ட்ரல் ஆங்கிள் என்ன? 200 degree. இதே மாதிரி நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கலாமா? அடுத்தது இங்கிலீஷ். இங்கிலீஷில் 12. சென்ட்ரல் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிப்போம்? 12 by 72 into 360 degree. கிளியரா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? 9 8s are 9 4s are 36 அந்த 0, 8 5s are 40. இப்போ பேலன்ஸ் 12 into 5 which is equal to 60 degree. Next Marathi. Total 9 members. So 9 by 72 into 360. 9 one time, 9 8 time, 4 2 times, 4 9, 4 9s are 36 and the 0. 2 table 90, 45 times வரும். So answer என்ன? 45 degree. அடுத்தது தமிழ். தமிழில் மொத்தம் 7. 7 by 72 into 360 degree. 9 8s are, 9 40s are, 8 1s are, 8 5s are. So 7 5s are 35 degree. அடுத்தது பெங்காலி. Bengali total 4 members. 4 by 72 into 360 degree. 9 8s are, 9 4s are and the 0. 8 1s are, 8 5s are. Therefore 4 5s are 20 degree. இப்போ எல்லாம் ஆட் பண்ணுங்க. 200, 260, 305, 340
ப்ளஸ் 20 360 டிகிரி டோட்டல். ஸோ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். இனி பை சார்ட் வரைஞ்சா போதும். பை சார்ட்டுக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சாச்சு இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு டிகிரி வந்து 200. இந்த லைன் முதல்ல லேசாக ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனில் வச்சுட்டு நம்ம 200 கண்டுபிடிக்கணும். 200 வந்து இந்த பக்கத்துலேருந்து பாருங்கள், தெரியுதா? 200 இங்கே வரைக்கும் 180 வந்துடும். ஸோ 180லேருந்து ஒரு 20 இங்கே கரெக்டாக இதில் வச்சா போதும். இது 180 180 + 20 அப்போ இங்கே வரும் இல்லையா? நீங்கள் பென்சிலே ட்ரா பண்ணுங்கள். நான் வந்து கேமராக்கு தெரியணும், அதனால பெனில் ட்ரா பண்ணுறேன். அடுத்து இங்கிலீஷ் வந்து 60. ஸோ இதிலே வச்சிடலாம். இதிலே வச்சுட்டு 60 டிகிரி. இது 60 டிகிரி. இது 200. அடுத்தது வந்து மராட்டி 45. இந்த பேஸ் லைன் கரெக்டாக வச்சிங்கன்னா 40க்கும் 50க்கும் நடுவில் வரணும். 45. அடுத்தது தமிழ் 35. பேஸ் ஆங்கிள் கரெக்டாக வச்சுட்டோன்னா 30 35. பேலன்ஸ் இருக்கிறது 20 கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது எவ்வளோ எடுத்தோம்? 45. இது 35 அண்ட் இது 20. ஃபஸ்ட் இருக்கிறது ஹிந்தி, அடுத்தது பெங்காலி, தமிழ், மராத்தி, அதுக்கப்புறம் இங்கிலீஷ். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த பை சார்ட் எப்படி வரைகிறதுன்னு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.